சேனல் A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் 4th சம் பார்க்குறோம். இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம், மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில் இம்பார்ட்டண்ட்டுன்னு. சரி, நான் ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போகலாம். கவிதா அண்டர் ரைட்டர்ஸ் the new issue of 2000 shares of rupees 100 each of Kalpana Company Limited. The agreed commission was 5% payables as 60% in cash. The rest is fully paid shares. The public subscribed for 800 shares and the rest had to be taken up by the underwriter. The shares were subsequently quoted in the market at underwriter. Prepare the shares account in the book of the underwriter. ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் ரைட்டர் வந்துட்டு கவிதா அண்டர் ரைட்டர்ஸ். அவங்க என்ன 2000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் இன் கல்பனா கம்பெனி லிமிடெட். 2000 ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச். கமிஷன் கொடுத்துருக்காங்க 5% பேயபிள். அதில் வந்துட்டு 60% இன் கேஷ். தி ரெஸ்ட் இஸ் ஃபுல்லி பெய்ட் இன் ஷேர்ஸ். 60% கேஷு, மீதி வந்துட்டு ஷேரில் பே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் சப்ஸ்கிரைப் ஃபார் 800 ஷேர்ஸ். 2000ல் 800 தான் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தி ரெஸ்ட் ஹேஸ் டு பி டேக்கன் அப் பை தி அண்டர் ரைட்டர். 2000ல் 800 ஷேர்ஸ் தான் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் வந்துட்டு அண்டர் ரைட்டர்ஸே எடுத்துக்கிட்டாங்க. தி ஷேர்ஸ் வேர் சப்சிக்வெண்ட்லி கோட்டட் இன் தி மார்க்கெட் அட் தி அண்டர் ரைட்டர். ப்ரிப்பேர் தி ஷேர்ஸ் அக்கௌண்ட் இன் தி புக் ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஷேர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த சம்மில் வந்துட்டு நம்ம காம்படிஷன் ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோ? 2000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டோட்டல் ஷேர்ஸில் வந்துட்டு 2000. இதில் வந்துட்டு நம்மளுக்கு பப்ளிக் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 800 தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000ல் 800 போச்சுன்னா 1200. 1200 இன்ட்டு 100 போடுறேன். ஏன்னா 2000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச்னு கொடுத்துருக்காங்களா. ஈச் வந்துட்டு 100. ஸோ 1200 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 1,20,000. இதுதான் வந்துட்டு அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டி வேல்யூ. டோட்டல் ஷேர்ஸில் பப்ளிக் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூவோட rupees 100 ஈச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கனால 1200 இன்ட்டு 100 1,20,000. இதுதான் வந்துட்டு அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் கமிஷனை கண்டுபிடிக்கணும். காம்படிஷன் ஆஃப் கமிஷன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 5% இஸ் பேபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 இன்ட்டு 100 இன்ட்டு 5%. 2000 இன்ட்டு 100 இன்ட்டு 5% நம்மளுக்கு 10,000. இதில் 60% இன் கேஷ்ன்னு சொல்லிட்டு மீதி வந்துட்டு ரெஸ்ட் இஸ் ஃபுல்லி பெய்ட். 60% இன் கேஷ், அப்புறம் அந்த ரெஸ்ட் இஸ் ஃபுல்லி பெய்ட் இன் ஷேர்ஸ். 60% இன் கேஷ் அசியூம் பண்ணிக்கோங்க. 100ல் 60 வந்துட்டு கேஷ்னா மீதி வந்துட்டு 40% தான் ஷேர்ஸில். 100 மைனஸ் இது ஒரு நார்மல் வேலை. 100 மைனஸ் 60 40. இதில் 60 நம்ம கேஷில் பே பண்ணிட்டோம், மீதி 40 வந்துட்டு ஷேரில் பே பண்ணியிருக்கோம். ஸோ 60% இன் கேஷ், 40% இன் ஷேர்ஸ். ஸோ 10,000 இன்ட்டு 60%, 10,000 இன்ட்டு 40%, 6,000 4,000. சரியா? இதில் வந்துட்டு நெட் கேஷ் டு பி பெய்ட் பை தி அண்டர் ரைட்டர்ஸ். 6,000 கேஷில் பே பண்ணியிருக்கிறத அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டி என்ன? 1,20,000. 1,20,000 மைனஸ் 6,000 நம்மளுக்கு வந்துட்டு 1,14,000 வரும். நெக்ஸ்ட் 4,000 ஷேர்ஸில் பே பண்ணியிருக்கோமா. 1,20,000 அது அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டி வேல்யூ. 1,20,000 ப்ளஸ் 4,000 1,24,000. என்னென்னா நம்மளுக்கு அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டியோட கேஷில் பே பண்ணதை வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம், ஷேரில் பே பண்ணதை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். 1,20,000 மைனஸ் 6,000 1,20,000 ப்ளஸ் 4,000 1,24,000. நெக்ஸ்ட் வந்துட்டு 15% ஆஃப் டிஸ்கவுண்ட். நம்ம கொஸ்டினில் வந்துட்டு அது கொடுக்கல. இது ஓல்டு எடிஷன் புக். ஸோ 15% டிஸ்கவுண்ட்டு அவங்க கொடுக்கல. மேபி இப்போ நியூ எடிஷன் புக்கில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. அப்படி நீங்கள் வச்சுருக்க புக்லேயும் இந்த கொடுக்கலன்னா சைடில் ப்ராக்கெட் போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. 15% ஆஃப் டிஸ்கவுண்ட். தி ஷேர்ஸ் வர் சப்சிக்வெண்ட்லி கோட்டட் இன் தி மார்க்கெட் அட் அண்டர் ரைட்டர்ஸ் இன் 15% ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இது வச்சு தான் நம்மளுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். சரியா? 15% டிஸ்கவுண்ட்டுன்னு நீங்கள் வச்சுருக்க புக்கில் வந்துட்டு சைடில் எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு 15% ஆஃப் டிஸ்கவுண்ட் 1,24,000ல் 15% டிஸ்கவுண்ட் வந்துட்டு 18,600. இதுதான் வந்துட்டு டோட்டல் கேல்குலேஷன். நம்மளுக்கு ஒரு ஈஸி சம் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில்
பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும் 1200. இதோட 100 ஈச்சுன்னு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ சில சம்மில் வந்துட்டு ₹10 ஈச்சுன்னு கொடுத்தா 10 எடுங்க. நம்மளுக்கு இந்த சம்மில் 100 ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1200 இன்ட்டு 100 1,20,000. இதுதான் வந்துட்டு அண்டர் ரைட்டரோட லயபிலிட்டியோட வேல்யூ. அதுக்கப்புறம் லயபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கமிஷன் வேல்யூ 5% பேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5% is payable. So 2000 into 100 into 5% போட்டோம்னா நம்மளுக்கு 10,000 வரும். இதுக்கப்புறமா 60% இன் கேஷில் பே பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இஸ் பெய்ட் அப் இன் ஷேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 60% கேஷ்னா 100ல் 60 போச்சுன்னா 40% தான் நம்ம ஷேரில் பே பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 into 60 10,000 into 40 6,000 4,000. நம்ம டோட்டல் அண்டர் ரைட்டர் லைபிலிட்டியில் வந்துட்டு 1,20,000. 1,20,000ல் நம்ம கேஷில் பே பண்ணதை மைனஸ் பண்ணுறோம், ஷேர்ஸில் பே பண்ணதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,24,000 வரும். 1,24,000ல் 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு 18,600 வரும். இதுதான் இதோட கேல்குலேஷன். நம்ம இந்த கேல்குலேஷன் போட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக் ஆஃப் கவிதா ப்ராக்கெட்டில் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுங்க. அப்படி உங்களுக்கு இது மாதிரி போடுறதுக்கு வேணான்னா கொஸ்டினில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிடலாம். என்னது ஷேர்ஸ் அக்கௌண்ட் த புக் ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொஸ்டினில் இருக்கிறதே எழுதிடலாம். நான் வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி இந்த புக் ஆஃப் கவிதா ப்ராக்கெட்டில் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு ஜேர்னல்னா ஷேர்ஸ் இன் தி கல்பனா கம்பெனி டு கல்பனா அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் ரைட்டர்ஸோட லைபிலிட்டியோட வேல்யூஸ் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு கமிஷனுக்குள்ள ஜேர்னல், அடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஜேர்னல், தென் P&L ஜேர்னல். கல்பனா கம்பெனி அக்கௌண்ட் டு அண்டர் ரைட்டர்ஸ், யூஆர்னு அண்டர் ரைட்டர்ஸ் நான் ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் 10,000 கமிஷனோட வேல்யூ. அதுக்கப்புறம் கல்பனா கம்பெனி டு பேங்க் அக்கௌண்ட் 1,14,000 இது வந்துட்டு நம்ம கேஷில் பே பண்ணதுல அந்த வேல்யூஸ் தான். நெட் கேஷ் டு பி பெய்ட் பை தி அண்டர் ரைட்டர்ஸ் 1,14,000. P&L அக்கௌண்ட் டு ஷேர்ஸ் இன் தி கல்பனா கம்பெனி அக்கௌண்ட். டெப்டார்ஸ் வந்துட்டு இது நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்ச வேல்யூ 15% டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சது 18,600. ஸோ ஒரு சிம்பிள் சம், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். மேக்ஸிமம் இந்த சம் வந்துட்டு நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸில் கேட்கலாம். நான் அகெயின் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் வந்துட்டு பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணதை மைனஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும். 100 ஈச்னால 1200 into 100 1,20,000. இதுதான் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் லைபிலிட்டி. அண்டர் ரைட்டர்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கமிஷன் கண்டுபிடிக்கணும். கமிஷன் வந்துட்டு 5% இஸ் பேபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2,000 ஷேர்ஸ் into 100 ஈச் into 5% போட்டோம்னா நம்மளுக்கு 10,000. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 60% கேஷில் பே பண்ணியிருக்கோம், மீதி வந்துட்டு ஷேர்ஸில் பே பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 60% இன் கேஷ்னா மீதி 100ல் 60னா 40 தானே, 40 தான் நம்ம ஷேர்ஸில் பே பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 into 60 10,000 into 40% நம்மளுக்கு 6,000 4,000 வரும். 1,20,000 அண்டர் ரைட்டரோட லயபிலிட்டி வேல்யூவில் 6,000 மைனஸ் பண்ணுறோம், 4,000 ஆட் பண்ணுறோம். கேஷில் பே பண்ணது மைனஸ் ஷேர்ஸில் பே பண்ணதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 15% ஆஃப் டிஸ்கவுண்ட் கொஸ்டினில் இல்லை, நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுங்க. 1,24,000ல் 15% வந்துட்டு 18,600. அதுக்கப்புறமா ஜேர்னல் என்ட்ரி இந்த புக் ஆஃப் கவிதான்னு சொல்லி ஷேர்ஸ் இன் கல்பனா அக்கௌண்ட் டு கல்பனா அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கமிஷனுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, P&Lக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மோர் வீடியோஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் சீக்கிரமாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.